வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையே நடக்க போகிற 2வது டெஸ்ட் போட்டி. இந்தியாவுக்கு வந்து வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு போட்டி. இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா இந்திய அணியில் 3 மிகப்பெரிய சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காராம். ஸோ எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வெளில போக போகிறாங்க, அவங்களுக்கு பதிலாக யார் வந்து உள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நமக்கும் டெஸ்ட்டுக்கு வந்து செட்டே ஆக மாட்டுது. இந்த சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் டெஸ்ட்டு தொடர ரோஹித் தலைமையில் வந்து இந்தியா கைப்பற்றுவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த சமயத்தில் முதல் டெஸ்ட் போட்டியில் வந்து படுதோல்வி அடைஞ்சது. இத்தனைக்கும் வந்து இந்தியா டெஸ்ட் ரேங்கிங்கில் நம்பர் 1 பிளேஸில் வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு டீம் வந்து கொஞ்சம் கூட வந்து டஃப் கொடுக்காம படுதோல்வி அடைஞ்சது ரசிகர்களை வந்து பெரிய அளவில் வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. இந்தியாவுக்கு இது வந்து பெரிய ஒரு பின்னடைவாக வந்து பார்க்கப்படுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2வது டெஸ்ட் போட்டியில் வந்து முதல் சேஞ்சாக ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து வெளில போகிறாரு. ஜடேஜா வந்து உள்ளே வர போகிறாரு. பொதுவாகவே வந்து தென்னாப்பிரிக்கா மாதிரி ஆடுகளங்களில் ஒரே ஒரு ஸ்பின்னரை வச்சு மட்டும்தான் வந்து டீம் இந்தியா வந்து ஆடுவாங்க. ஜடேஜாவுக்கு வந்து முதுகுவலி பிரச்சனை இருந்த காரணத்தினால தான் முதல் டெஸ்ட் போட்டியில் அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ ஜடேஜா வந்து சரியாயிட்டாராம். அதே மாதிரி அஸ்வினை விட ஜடேஜா இன்னும் கொஞ்சம் பேட்டிங்கில் நல்லா ஆடுவார் அப்படிங்கிற காரணத்தினாலையும் முதல் டெஸ்ட் போட்டியில் அஸ்வின் வந்து பெருசாக எதுவும் பண்ணலை அப்படிங்கிறதுனாலையும் அஸ்வின் வந்து வெளியில் அனுப்பிட்டு ஜடேஜா வந்து உள்ளே கொண்டு வராங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷர்துல் தாக்கூருக்கு பதிலாக முகேஷ் குமார் வந்து உள்ளே வராரு. கடந்த ஒரு வருஷமாகவே மெயின் பிளேயர்ஸை தாண்டி ஒரு யங்ஸ்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து முகேஷ் குமாருக்கு தான். ஸோ அவரை வந்து ஷர்துல் தாக்கூருக்கு பதிலாக உள்ளே கொண்டு வர போகிறாங்க. அதேமாதிரி பேட்டிங்கில் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் அவரும் வந்து பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்தாரு. அதனால அவருக்கு பதிலாக அபிமன்யு ஈஸ்வரன் வந்து பிளேயிங் லெவலில் வந்து இடம் பிடிப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த ஒரு 3 சேஞ்சை வந்து ரோஹித் சர்மா வந்து பண்ணியிருக்காரு. நன்றி.